தேவநேய பாவனரை நோகடித்த பெரியார். தேவநேய பாவனர் ஒருமுறை தாம் எழுதிய ஓர் அரிய ஆராய்ச்சி நூலை அச்சிடுவதற்கு தமிழர் தலைவர் என்ற பட்டம் பெற்ற பெரியாரிடம் பொருளுதவி கேட்டாராம். பெரியாரோ பண உதவி ஏதும் செய்ய முடியாது, வேண்டுமானால் அந்த நூலை எப்படியாவது அச்சிட்டு கொண்டு வாருங்கள், நான் விற்று தருகின்றேன் என்று உறுதி கூறினாராம். தேவநேய பாவனரும் பெரியாரின் வார்த்தையை உண்மை என்று நம்பி தம் துணவியார் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை விற்று அந்த பணத்தின் மூலம் அந்த நூலை அச்சிட்டு கொண்டு போய் பெரியாரிடம் காட்டி அதை விற்று தர கேட்டாராம். அதனை வாங்கி பார்த்த பெரியார் 2-3 ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள அந்த நூலை வெறும் 4 அணாவுக்கு, அதாவது அடிமாட்டு விலைக்கு கேட்டாராம். அச்சிட்ட தொகைக்கும் கட்டுப்படியாகாத அந்த விலையை கேட்டதும் அதிர்ந்து போன தேவநேய பாவனர் மனம் நொந்து பெரியாரிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து வந்து விட்டாராம்.